ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நண்டு எப்படி சுத்தம் செய்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்க போகிறேன். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது நண்டு எடுத்துருக்காங்க. சுற்றி அந்த காலெல்லாம் உடச்சி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. காலெல்லாம் உடைச்சதுக்கப்புறம் அதில் இந்த பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதில் முக்கோண ஷேப்பில் ஒன்று இருக்குது. அதுலேருந்து அந்த ஓடை நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்படியே பிரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஓடு முழுசாக கலண்டுறது. அப்படியே அதில் உள்ள அந்த கழிவு எல்லாமே அதில் போயிடும். அந்த ஓடோடே சேர்ந்து அந்த கழிவெல்லாம் போயிடும். மீதி இருக்க அந்த கழிவுகளையும் நம்ம சுத்தம் பண்ணிடலாம். பக்கத்தில் கொஞ்சம் ஒரு சில செதில்லாம் இருக்கும் வெள்ளை வெள்ளையாக, அதையும் நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா அதெல்லாம் சரியாக வேகாது. நல்லா க்ளீன் பண்ணிடுறோம். அதையும் பிச்சு எடுத்துடுறோம். அதில் உள்ள அந்த கழிவெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். சுத்தமாக கை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் எல்லாமே. அவ்வளோதாங்க. நண்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு சுற்றி உள்ள அந்த காலெல்லாம் பிச்சுக்கிறோம். அடுத்து அந்த பின்பக்கம் அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது, அதை பிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஓடு முழுசாக கலண்டுறது. அடுத்து நடுப்புற இருக்க அந்த கழிவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நண்டு கழுவுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி மீதி உள்ள நண்டையும் கழுவிக்கிறோம். எப்படி கழுவுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. புதுசாக நண்டு கழுவணுங்கிறவங்களுக்கு இது நல்ல உதவியாக இருக்கும். நானும் இப்போ தான் உங்களோட சேர்ந்து கற்றுருக்கேன். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது நண்டு கழுவுறது. பாருங்கள், அந்த ஓடை கலட்டினா அப்படியே அந்த கழிவு பாதி போயிடும். மீதி உள்ளதையும் நம்ம கையால் எடுத்து விட்டுறோம். அந்த நடுப்புற உள்ள அந்த கழிவுகள்லாம் எடுத்துடணும். அப்படியே அந்த பக்கத்தில் உள்ள அந்த செதில் அந்த ஓடு மாதிரிலாம் இருக்கும், அதையும் நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கழுவுனதுக்கப்புறம் மறுபடியும் கடைசியாக ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாமே அதே மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் ஒரு 2 தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா அலசிக்கிறோம். நல்லா கழுவி விட்டுக்கோங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நண்டு கழுவுற ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.